வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் கடவுள் யார் என்பதையும் அவர் என்ன என்ன படைத்தார் என்பதையும் பார்க்க போகிறோம். முதலில் கடவுள் என்றால் யார்? நாம் ஒரு பொருளை படைத்தாலோ அல்லது அதை உருவாக்கினாலோ நாம் தான் அந்த பொருளுக்கு கடவுள். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை யார் படைத்தாரோ அவரை தானே கடவுள் என்று அழைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடவுளுக்கு இந்த உலகத்தில் பல பெயர்களை கொண்டு அழைக்கின்றார்கள். யார் என்ன எத்தனை பெயர்கள் கொண்டு அழைத்தாலும் கடவுள் ஒருவர்தான். அவருடைய படைப்புகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுள் மொத்தமாக 6 நாட்களில் உலகத்தை படைத்தார். முதலில் தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியுள்ளபடி பூமியையும் வானத்தையும் படைத்தார். அதன் பிறகு பகலையும் இரவையும் படைத்தார். அதற்கு முன்னதாக பகலும் இரவும் ஒன்றாகவே இருந்தது. முதல் நாள் முடிந்து 2ஆம் நாள் ஆனது. 2ஆம் நாள் தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கினார். என்னது, ஆகாய விரிவை உண்டாக்கினாரா? அது முன்னதாகவே நீங்கள் சொன்னீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் வானம் என்பது பூமியுடன் ஒன்றாக இருந்தது. அதை தனியாக மாற்றுவதுதான் 2ஆம் நாள் அவரது வேலை. அதன் பிறகு 2ஆம் நாள் முடிந்து 3ஆம் நாள் சென்றது. 3ஆம் நாளில் தேவன் நிலம், கடல், செடி கொடி, மரம் ஆகிய எல்லாவற்றையும் படைத்தார். இது அனைத்தையும் படைத்த பின்பு அவர் படைத்த எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நல்லது என்று எண்ணிக்கொண்டார். சரி, இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். நாளை இதன் தொடர்ச்சியாக 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் கடவுள் என்ன படைத்தார் என்று பார்ப்போம்.